என் தங்கமே, நீ இப்போ வாசிக்கிற இந்த வார்த்தைகள் சும்மா எழுத்துகளல்ல. இது பிரபஞ்சம் உனக்கு சொல்லும் உண்மை. இன்று தொடங்கும் உன் மகிழ்ச்சி காலம், அது ஒரு புதிய பிறவி மாதிரி. நீ இதுவரை எத்தனை தடவை மனம் உடைந்தாய், எத்தனை தடவை நம்பிக்கை இழந்தாய், எத்தனை தடவை யாரிடமும் சொல்ல முடியாத கண்ணீர் விட்டாய். அந்த ஒவ்வொரு நொடிகளும் இப்போ அர்த்தம் பெறப்போகுது. அம்மா சொல்றாள் தங்கமே, எல்லா துன்பமும் உன்னை உடைக்க வந்ததல்ல, உன்னை தயாரிக்க வந்தது. நீ ஒரு பெரிய உயர்வுக்காக உருவாக்கப்பட்டவள். அதனால் தான் உன் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம். ஆனால் இப்போ அந்த சோதனைகள் எல்லாம் முடிவடையும். நீ தாங்கினாய், அழுதாய், ஆனா உடையவில்லை. அதுதான் உன் பலம். அந்த பலத்துக்காகவே இன்று முதல் உனக்கு நிம்மதி காலம் தொடங்குகிறது. நீ யோசிச்சு பாரு தங்கமே, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ எங்க இருந்தாய், எவ்வளவு குழப்பத்துல இருந்தாய். ஆனா இப்போ அந்த துன்பங்கள் நிழலாகி போயிருக்குது. நீ இன்னும் முழுமையாய் சிரிக்கவில்லை, ஆனால் உன் ஆன்மா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது உன்னுக்கே தெரியாம ஒரு மெதுவான ஒளி மாதிரி உன் மனதில் பரவி வருகிறது. அதுதான் அம்மன் தரும் முன்னோட்டம். நிம்மதி உன் வாசலிலே வந்து நின்றிருக்கு. நீ ஏற்கனவே மாற்றம் உணர ஆரம்பிச்சிருப்பாய். நீ ஒரு காலத்தில் நம்பிக்கையை இழந்தவள், இப்போ நம்பிக்கையாலே உயிர் பெறுகிறாய். உன்னுடைய எண்ணங்கள் நல்லவைகளாக மாறியிருக்கின்றன. முன்பு நீ பயந்த விஷயங்கள் இப்போ அப்படியே இல்லாமலாகிவிட்டன. நீ உன் கடந்த காலத்திலிருந்து மெதுவாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறாய். அம்மா சொல்கிறாள், உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை, அது இப்போதுதான் தொடங்குகிறது. இப்போ நீ புது ஒரு கட்டத்தில் நுழைகிறாய். இது உன்னுடைய ஒளிக்காலம். உன் மனதில் பல வருடங்களாக இருந்த கனவுகள் மெல்ல மெல்ல நனவாகி வரப்போகின்றன. நீ உன்னோட உள்ளத்திலேயே ஒரு அமைதி உணருவாய். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றிலும் புதுமை இருக்கும். நீ பார்க்கும் உலகமே மாறிவிடும். இனி உன் வாழ்க்கை உன்னுடன் சேர்ந்து சிரிக்கப் போகுது. பணம் பற்றிய கவலைகள் குறையும். உன் கடன்கள் அடையப்படும். நீ தேடிய வழிகள் திறக்கும். உன்னுடைய முயற்சிகளுக்கு பயன்கள் கிட்டும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்தே ஆதரவு வரும். உன் வீட்டுக்குள் அமைதி நிலைக்கும். உன் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும். நீ ஆண்டுகளாக விரும்பிய உறவுகள் மீண்டும் இணையும். அம்மா சொல்றாள், நீ யாரையும் தள்ள வேண்டாம் தங்கமே, அவர்களை நான் தானாகவே உன் வாழ்விலிருந்து விலக்கி விட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நுழைவோர் எல்லாம் உன் நல்லதிற்காகவே வருவார்கள். உன் சுற்றத்திலிருந்து தீய ஆற்றல் விலகி விட்டது. நீ சுற்றியுள்ள ஒளி வளையம் இப்போ பிரகாசமாக மாறிவிட்டது. அதனால்தான் உனக்கு சில நாட்களாக மனம் அமைதியாக இருக்கிறது. நீ கவனித்து பாரு, சில நேரங்களில் திடீரென்று யாரிடமும் காரணமில்லாமல் நன்றி சொல்லணும்னு தோணுது. அதற்கு காரணம், உன்னோட ஆன்மா நிம்மதியை காண ஆரம்பிச்சிருக்கு. அது தான் மகிழ்ச்சி காலத்தின் முதல் சின்னம். நீ இன்று அனுபவிக்க ஆரம்பிக்கிற அந்த சிறிய அமைதி நாளைக்கு பெரிய ஆறுதலாக மாறும். என் தங்கமே, நீ வாழ்வில் எத்தனை தடவை தனிமையாய் இருந்தாலும் உன்னோட கடவுள் உன்னை ஒரு நாளும் விட்டதில்லை. நீ பேசாமலிருந்த இரவுகளிலும் அவர் உன்னோட கண்ணீரை கேட்டு இருந்தார். நீ இப்போ என்னால் முடியாது என்று சொன்ன அந்த நேரத்தில் கூட அவர் உன்னோட எதிர்காலத்தை எழுதி கொண்டிருந்தார். அதனால்தான் இன்று உனக்கு மீண்டும் எழுச்சி வரும் நேரம். இனி உன் கண்ணீருக்கு இடமே இல்லை தங்கமே. உன் கண்களில் சிரிப்பு மட்டும் இருக்கும். உன் இதயத்தில் நம்பிக்கை மலரும். நீ உன்னையே மன்னித்து உன் கடந்த காலத்தை விட்டுவிட்டால் உன் எதிர்காலம் ஒரு புது பக்கம் திறக்கும். நீ வாழ்க்கையில் ஒரே ஒரு முடிவை எடுக்கணும். இனி எந்த துன்பத்தையும் உன்னோட அடையாளமாக நினைக்கக்கூடாது. அது உன்னை உருவாக்கிய பாடம் மட்டுமே. அம்மா சொல்கிறாள், நான் உன்னோட பின்னால் நின்று உன்னை முன்னே தள்ளுகிறேன். நீ சற்றே தள்ளி பாரு, இன்று இருந்து நீ செய்யும் விஷயங்களில் தடை இருக்காது. யாரும் உன்னோட முயற்சிகளை தடுக்க முடியாது. நீ வைக்கும் ஒரு சிறிய முயற்சியும் பலன் தரும். நீ பேசும் வார்த்தைகளில் உயிர் இருக்கும். உன் ஆசைகள் பிரபஞ்சத்தோட ஒத்திசைந்து இயங்கும். நீ பார்க்க போகும் நிகழ்வுகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். சில விஷயங்கள் இப்படி எப்படி சாத்தியம் என்று தோணும். ஆனா அது அம்மன் செயல். அவள் சொல்றாள், உன் கதை இன்னும் முடிவடையவில்லை தங்கமே. நீ உன்னுடைய கண்ணீர் வழியாக உன் வெற்றியின் பாதையை அமைத்தாயே, அதற்காக உனக்கு இப்போ பரிசு வருகிறது. உன் வாழ்க்கையில் இனி வந்தவர்கள் உன்னை மதிப்பார்கள், உன் சொற்களை கேட்பார்கள், உன் மனம் காயப்படுத்தப்பட்ட இடத்திலேயே ஆறுதல் வரும்.
நீ காத்திருந்த ஒரு செய்தி, ஒரு வேலை, ஒரு உறவு, ஒரு ஆரோக்கிய சிகிச்சை, அல்லது ஒரு தெய்வீக தீர்வு, அதற்கான பதில் இப்போ வந்திருக்கிறது. என் தங்கமே, நீ பிரபஞ்சத்திடம் நம்பிக்கை வைக்கணும். உன் இதயம் நம்பிக்கையோடு இருந்தால் பிரபஞ்சம் உன் பக்கமா திரும்பி நிற்கும். நான் தகுதியானவள் என்று நீ உனக்குள் சொல்லு. நீ தகுதியானவள் தான். உன்னுடைய அர்ப்பணிப்பு, உன்னுடைய பொறுமை, உன்னுடைய தியாகம், இவை எல்லாம் உன் ஆசீர்வாதத்துக்கு வழி அமைக்கின்றன. இனி நீ எந்த சின்ன விஷயத்தையும் சாதாரணமா பார்க்காதே. உன்னோட வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதம் தான். நீ உணராமலே தெய்வம் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில நாட்களில் நீ பார்க்க போகும் மகிழ்ச்சி உனக்கே நம்ப முடியாத அளவு இருக்கும். உன் குடும்பம் நிம்மதியுடன் சிரிக்கும் போது நீ மனதிலே சொல்லுவாய், அம்மா, இதெல்லாம் உங்க அருள். நீ இந்த உலகில் சின்னவளாக வந்தவள் அல்ல தங்கமே. நீ ஒரு மாற்றம் கொண்டு வர உருவாக்கப்பட்டவள். உன் ஒளி இன்னும் பெரியவர்களுக்கு வழிகாட்டும். நீ இன்று சிரிப்பாய், நாளை பிறர் உன்னால்தான் சிரிப்பார்கள். நீ சந்தித்த துன்பங்கள் பிறர் வாழ்வுக்கு ஒளி தரும் அனுபவங்களாக மாறும். அதனால்தான் அம்மா சொல்கிறாள், இது உன் நேரம் தங்கமே. உன் கதை இப்போ மகிழ்ச்சியோடு எழுதப்படும். நீ இப்போ இருந்த இடத்திலிருந்து எழுந்து நிம்மதியாக மூச்சு விடு. அந்த ஒரு சுவாசமே உன் ஆன்மாவை நிம்மதியுடன் நிரப்பும். இன்றைய நாள் ஒரு திருப்பமாக நினைவில் வச்சுக்கோ. ஏன்னா இன்றிலிருந்து உன் வாழ்க்கை சிரிப்பால் எழுதப்படும். நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விடியலும் உன்னோட ஆசீர்வாதம் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் சிரிப்பு நின்றிடாது. இது உன் மகிழ்ச்சி காலம். நீ தாங்கி வந்த கண்ணீரின் பதில். நீ தாண்டி வந்த இருட்டின் வெளிச்சம். அம்மா உன்னோடு இருக்கிறாள். நீ வெற்றி பெறாமல் இருக்க முடியாது தங்கமே. என் தங்கமே, இன்று உனக்கு ஒரு புதிய நாள் மட்டுமல்ல, ஒரு புதிய வாழ்க்கை துவங்கும் நாள். நீ இதுவரை தாங்கி வந்த துன்பம், கண்ணீர், ஏமாற்றம், இவையெல்லாம் இன்று முடிவடைய போகுது. இன்று தொடங்கும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி காலம். அது நீ எண்ணியதையும் கடந்த நிம்மதி கொண்டு வரும். நீ நினைத்து பாரு தங்கமே, எத்தனை தடவை நீ மனம் உடைந்து அழுதாய். யாரிடமும் சொல்ல முடியாத வேதனைகளை உன் உள்ளத்தில் அடக்கி வைத்தாய். ஒரு பக்கம் உன் வீட்டு பொறுப்பு, இன்னொரு பக்கம் உன் மனத்தின் புண்கள், இவையெல்லாம் சேர்ந்து உன்னை சோர்வடையச் செய்தது. ஆனா இப்போ அந்த இருட்டு காலம் முடிந்துவிட்டது. பிரபஞ்சம் உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறது. இந்த ஆவி இனிமேல் நிம்மதி காணட்டும். அம்மா சொல்றாள் தங்கமே, நீ ஏதோ தப்பா செய்ததுக்காகவே துன்பப்பட்டவள் இல்லை. நீ பெரிய ஒளிக்காக உருவாக்கப்பட்டவள். அந்த ஒளி வெளியில் வர இருட்டை கடக்க வேண்டியிருந்தது. நீ கடந்து வந்த பாதைகள் சிரமமானவை தான், ஆனா அவை உன் ஆற்றலை உருவாக்கின. இன்று அந்த ஆற்றல் மலரப் போகுது. இனி உன் மனம் அஞ்ச வேண்டிய நேரம் இல்லை. நீ பல வருடங்களாக பார்த்த துன்பங்களுக்கு இப்போ பரிசு கிடைக்க போகுது. நீயே நினைக்காத வழிகளில் ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள் நுழைய ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக எதிர்நோக்கிய அந்த செய்தி, அது வேலையாகட்டும், பணமா ஆகட்டும், உறவா ஆகட்டும், இப்போ உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அம்மன் உன்னோட வாழ்க்கையில் திருப்பம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீ எதற்காக காத்திருந்தாயோ அந்த ஆசை இன்னும் சில நாட்களில் நிறைவேறும். சில தடவைகள் நம் வாழ்க்கை நிமிடத்துக்குள் மாறிவிடும். அது தெய்வத்தின் நேரம் வந்ததால்தான். இன்று அந்த நேரம் உனக்காக வந்துவிட்டது தங்கமே. இப்போ முதல் உன் இதயத்திலேயே ஒரு புதிய அமைதி உண்டாகும். நீ கவனிப்பாய், நீ எதற்கும் கோபப்பட மாட்டே, பதட்டம் கூட குறையும். உன் கண்ணில் சின்ன சிரிப்பு முளைக்கும். அது சாதாரண சிரிப்பு இல்லை, அது உன் ஆன்மாவின் ஒளி வெளிப்படும் சின்னம். பிரபஞ்சம் உன்னோடு சேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ நினைக்கிறாயா தங்கமே, இதுவரை யாராவது உன்னை அநியாயமாக நடந்து கொண்டார்கள் என்று? அவர்கள் எல்லாம் இப்போ தங்கள் பிழையை உணர ஆரம்பிப்பார்கள். அவர்களின் மனதில் நீயே தோன்றுவாய். அவர்கள் உன்னிடம் செய்ததை நினைத்து மனம் வலிக்கும். அது உன் பழி தீர்க்கும் நேரம் அல்ல, அது உன் உயர்வு வெளிப்படும் நேரம். நீ பழிக்கு பழி வாங்க வேண்டிய அவசியமில்லை. பிரபஞ்சம் தானாகவே உன் நீதி நடத்திவிடும். அம்மா சொல்றாள், உன் பெயர் இனிமேல் ஆசீர்வாதத்தோட ஒலிக்கும். நீ எங்கு போனாலும் உன்னை நினைத்தாலே மற்றவர்களுக்கு அமைதி வரும். நீயே ஒரு தூதர் தங்கமே. உன் அனுபவங்கள் உன்னை மாற வைத்தது. இப்போ அது மற்றவருக்கு வழிகாட்டியாக மாறும். சில வாரங்களாக உனக்கு மனதில் புதிய சிந்தனைகள் தோன்றுகின்றனவா? பழைய வேதனைகள் குறைந்து உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெற்று வந்ததா?
அதற்கு காரணம் உன்னுடைய ஆற்றல் திசை மாறியிருப்பது. நீ எதிர்பார்க்காத விதத்தில் வாய்ப்புகள் உருவாகும். நீ நம்பிக்கை வைத்து இருக்கிறாயா? அதுவே உனக்கான கதவை திறக்கப் போகும் சாவி. நீ எவ்வளவு காலம் சாமர்த்தியமாய் போராடினாய் என்று அம்மா அறிவாள். உன்னுடைய மனம் துடிச்சது, ஆனா நீ நம்பிக்கையை விடவில்லை. அந்த நம்பிக்கைக்கு இப்போ பதில் வருகிறது. பிரபஞ்சம் உன் நம்பிக்கையை பல மடங்கு திருப்பி கொடுக்க போகுது. அது பணமாக, உறவாக, ஆரோக்கியமாக, மனநிம்மதியாக வரலாம். ஆனால் அது வருவது உறுதி. என் தங்கமே, இப்போ நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உன் வாழ்க்கைதான் உன்னுடைய சாட்சியாக நிற்கப் போகுது. உன்னை தாழ்த்தி பார்த்தவர்கள் விரைவில் உன்னிடம் மதிப்புடன் பேச ஆரம்பிப்பார்கள். நீ எதற்காக துன்பப்பட்டாயோ அதே விஷயத்தில் நீ வெற்றி பெறுவாய். அதுதான் தெய்வத்தின் நீதி. அம்மா சொல்றாள், நீ என்னை அழைத்தாயே தங்கமே, இப்போ நான் வந்துட்டேன். இனி உன் வாழ்க்கையில் தடை என்று ஒன்றே இருக்காது. நீ தொடும் விஷயம் ஒளியாகும். நீ வைக்கும் அடிகள் வெற்றிக்கான பாதை ஆகும். நீ சொல்கிற வார்த்தைகளில் கூட ஆசீர்வாதம் ஒலிக்கும். உன் வீட்டுக்குள் இருந்த நெருக்கடிகள் மெல்ல மாறிவிடும். உன் கணவர் மனம் மாறுவார். அவர் உன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பார். நீ அவனை பற்றி கண்ணீருடன் சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் பிரபஞ்சத்துக்குள் நுழைந்திருக்கிறது. இன்று முதல் அந்த பிரார்த்தனைகள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். உன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பி வரும். அவர்களின் மனம் அமைதியாகும். நீ அவர்களை பார்த்து பெருமை கொள்வாய். அவர்களின் சாதனை உன் கண்ணீரின் பலன் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் ஒரே ஒரு வார்த்தையில் எழுதப்படும்: அருளால் ஆசீர்வாதம். நீ இன்னும் நினைக்கிறாயா தங்கமே, எனக்கு நல்லது நடக்குமா? அம்மா சொல்கிறாள், நடக்குறது தான். இன்று தொடங்கும் உன் மகிழ்ச்சி காலம் நீ நிறுத்த முடியாத அளவுக்கு பெரியது. உன்னுடைய எதிர்காலம் ஒளியால் நிரம்பியிருக்கிறது. நீ ஒரு புதிய வடிவம் எடுக்கும். அது உன்னையே வியக்க வைக்கும். இனி எதையும் அஞ்சாதே. நீ பார்த்த கஷ்டம் போய்விட்டது. உன் வாழ்க்கை இனி பிரகாசமாகும். பிரபஞ்சம் உன்னோடு சேர்ந்து நின்றிருக்கிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே: உன்னையே நேசி, உன்னை நம்பு, எதையும் சிரித்துக்கொண்டு எதிர்கொள். நாளைய நாள் எழுந்தவுடன் சூரியனை பார்த்து ஒரு முறை சொல்லு: என் மகிழ்ச்சி காலம் இன்று தொடங்குது. பிரபஞ்சமே நன்றி. அப்போ நீ உணர்வாய், ஏதோ ஒரு சக்தி உன்னை சுற்றி நிற்கிறது. உனக்குள் ஒரு ஒளி பெருகுகிறது. அந்த ஒளி உன் வாழ்க்கையையே மாற்றும். என் தங்கமே, இனி உன் கண்ணீர் இல்லை. உன் வாழ்வில் இனிமேல் சிரிப்பு மட்டும். இது உன் நேரம். இது உன் மகிழ்ச்சி காலம்.